விதைகள் இயக்கம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க கோமதி தேசி. வணக்கம், எப்படி இருக்கீங்க? வணக்கம் மதி. ஓகே. ஆக்சுவலா வந்துட்டு இப்போ ஸ்டாலின் அவர்கள் பேசியிருக்காருல்ல, ஆமா. துப்புரவு பணியாளர்களுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணி, நீங்க வந்துட்டு குப்பையெல்லாம் என்னதான் குப்பை தொட்டி இருந்தாலும் குப்பை தொட்டியில எடுத்து போய் கொட்ட மாட்றீங்க, கீழ கொட்டிடுறீங்க, இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சப்போர்ட் பண்ணி பேசியிருக்காரு. இத பத்தி இத நீங்க எப்படி பார்க்குறீங்க? இன்னைக்கு என்ன நிகழ்வுனாக்க, இப்போ ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் அந்த நிகழ்வு வந்து நடந்தது. ம். சென்னையில இருக்கக்கூடிய கலைவாணர் அரங்கத்துல துப்புரவு பணியாளர்களுக்கு மதிய உணவு வந்து நாங்க குடுப்போம். அதாவது சென்னை மாநகராட்சி சார்பாக மதிய உணவு குடுப்போம்னு சொல்லிட்டு, சென்னை மாநகராட்சி சார்பிலே வந்து அறிவிப்பு வெளியிட்டிருந்தாங்க இல்லைங்களா? அந்த நிகழ்ச்சியை தொடங்க வைப்பதற்கு கலைவாணர் அரங்கத்துக்கு ஸ்டாலின் அவர்கள் போயிருக்கிறாரு. அங்க போயிட்டு என்ன பேசியிருக்கிறாருனாக்க, துப்புரவு பணியாளர்களுடைய கோரிக்கை எதுவாக இருந்தாலும் அதை இந்த திராவிட முன்னேற்றக் கழக அரசு நிறைவேற்றும். உங்களுக்காக தான் நாங்க இருக்கிறோம். அது மட்டும் இல்லாம, உலகத்திலேயே தூய்மையான மாநகராட்சியாக நம்முடைய சென்னை மாநகராட்சியை நாம மாத்தணும். அதற்கு துப்புரவு பணியாளர்கள் நீங்க உழைக்கணும். அதற்கு பொதுமக்கள் நீங்க ஒத்துழைப்பு குடுக்கணும். பொதுமக்கள் நீங்க குப்பைகள கீழ போடாம கரெக்ட்டா குப்பை தொட்டியில போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்படியே அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காரு. மட்டுமல்லாமல் அட்வைஸ் மழையும் பொழிஞ்சிருக்காரு. அப்பேற்பட்ட அட்வைஸ் பொழிஞ்ச இந்த பொம்மை முதல்வருக்கு நாங்க என்ன அட்வைஸ் பண்றோம்னாக்க, நீங்க எதுவும் பண்ண தேவையில்ல. சாப்பாடு போட தேவையில்ல. அவங்க கோரிக்கைன்னு ஒண்ணு இருக்குல்ல. அந்த அடிப்படை சம்பளம் ம். அத குடுத்தா போதும். அவர்களுக்கு பணி நிரந்தரம்னு ஒண்ணு இருக்குல்ல. அத குடுத்தா போதும். இப்போ இவர் சொல்றாருல்ல, இவருடைய கோரிக்கை என்னவா இருந்தாலும் நாங்க நிறைவேற்றுவோம். நாங்க முனைப்பு காட்டி முன்னின்று நிறைவேற்றுவோம்னு சொல்றாருல்ல. 100 நாட்களுக்கு மேலாக அந்த துப்புரவு பணியாளர்கள் சென்னை மாநகராட்சி தானே போராடுறாங்க. ஆனா நீங்க கூலி படம் பார்க்க போறீங்க. கூலி படத்துக்கு ரிவ்யூ எழுதுறீங்க. இட்லி கடை படம் ரிலீஸ் ஆகுது. அதற்கு உங்க அமைச்சர்கள் வந்து ரிவ்யூ போடுறாங்க. இந்த வேலைய தானே பார்த்துட்டு இருந்தீங்க. ஆனா இந்த துப்புரவு தொழிலாளர்களை போய் ஒரு நாள் கூட யாருமே போய் சந்திக்கலையே ஏன்? அது மட்டும் இல்லாமல் இவர் ஒரு போராட்டம் ஆரம்பிச்சு இவங்க கலைஞ்சு போயிடுவாங்கன்னு நினைச்சுக்கிட்டு தான் அமைச்சர் சேகர் பாபு, மேயர் பிரியா உட்பட யாருமே ஒரு வாரம் வரைக்கும் இவர்களை போய் சந்திக்கவே இல்லை. அப்போ விஷயம் பெருசாகுது. பத்திரிகை ஊடகங்கள் எல்லாம் விவாதிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் கூப்பிட்டு பேசுறேன்னு அவங்களை கூப்பிட்டு மிரட்டி மிரட்டி துரத்தி விட்ட வேலையெல்லாம் நம்ம பார்த்தோம். சமீபமாக போன வாரத்தில் மட்டும் பார்த்தீங்கன்னாக்க, கடல்ல இறங்கி போன வாரத்தில் கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட துப்புரவு பணியாளர்கள் வந்து எங்களுக்கு பணி நிரந்தரம் பண்ணுங்க, நாங்கள் தனியார் மயமாக்க கூடாது, அப்படி இல்லை நாங்கள் இறந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கடல்ல இறங்கி போராட்டம் பண்ணி அதெல்லாம் வெளியில வைரல் ஆனிச்சு. அப்போனா அப்பயும் இந்த குடும்பம் பைசன் படம் பார்த்துட்டு அதுக்கு ரிவ்யூ எழுதிக்கிட்டு அதுக்கு ரிவ்யூ போட்டுக்கிட்டு குடும்பத்தோட படம் பார்த்துட்டு தான் இருந்தாங்களே தவிர ஒருபோதும் இவர்கள் துப்புரவு பணியாளர்களுடைய அந்த பணி நிரந்தர கோரிக்கைக்கு செவி கொடுக்கவே இல்லை. அப்போ இவனுங்க உண்மையான பிரச்சனை என்ன, துப்புரவு பணியாளர்களுடைய உண்மையான பிரச்சனை என்ன, அதை காது கொடுத்து கேட்காம சோறு மட்டும் நான் 3 வேலையை போடுறேன், சோத்துக்கு வழி இல்லாமல் அவன் வந்திருக்கிறான், வேற வேலை இல்லாமல் வந்திருக்கிறான், ஆனால் சோத்துக்கு வழி இல்லாமல் வரல. அவன் கேட்கறது பணி நிரந்தரம், ஊதிய உயர்வு, பணி பாதுகாப்பு. அப்போ இதை தவிர நான் எல்லாத்தையும் பண்ணுவேன்னாக்க எல்லாமே வேஸ்ட்டு. அவன் கேட்கறத தான் கொடுக்கணும். அந்த தொழிலுக்கு வேற யாரும் போக மாட்டாங்க மதி. கல்வி அறிவு இல்லாதவன், வசதி இல்லாதவன், வேற வாய்ப்பு இல்லாதவங்க தான் அந்த தொழிலுக்கு போவாங்க. அப்போ அப்பேற்பட்டவர்கள்ட்ட இவங்க சுரண்டுறாங்கனாக்க இது என்ன மாதிரியான அரசியலாக இருக்கும்? அப்போ அவர்களிடம் சுரண்டி கொழுத்து திங்கக்கூடிய வேலையை இந்த ஸ்டாலின் அரசு பார்க்குறாரு. இன்னைக்கு சோறு போடுறேன்னு சொல்லிட்டு சோறு மட்டும் தான் போடுறாரே தவிர அவருடைய உரிமையை ஒருபோதும் இவர்கள் பாதுகாக்கவில்லை. ஆனால் இன்றைக்கு உலகத்திலேயே தூய்மையான மாநகராட்சியாக சென்னையை மாற்றணும், அதுக்கு நீங்கள் உதவுனாக்க எப்படி அவங்க உழைப்பாங்க? வாங்குற காசுக்கு தான் உழைக்க முடியும். அவர்களுக்கு பணி பாதுகாப்பு இல்லை, பணி செய்கிற இடத்துல பாதுகாப்பு கிடையாது, வேலையே பாதுகாப்பு இல்லை. அப்புறம் எப்படி அவன் அர்ப்பணிப்போடு உழைப்பான்? அப்புறம் எப்படி நீங்கள் உலகிலேயே தூய்மையான மாநகராட்சியாக மாற்றுவீங்க? இன்னைக்கு சென்னை மாநகராட்சி 5 நிமிஷம் மழை பெஞ்சா சென்னை மாநகராட்சி நாரிடும். எந்த தெருவிலையுமே குப்பைகள் சரிவர அள்ளப்படவில்லை. அவங்கள குறை சொல்ல முடியாது. பணியாளர் பற்றாக்குறைகள் இருக்கு. அவங்களுக்கு சரியான ஊதியம் கொடுப்பதில்லை, டைமுக்கு கொடுப்பதில்லை, சரியான ஊதியம் கொடுப்பதில்லை, அவர்களான எந்த அங்கீகாரமும் இல்லை. பொதுமக்களும் அவர்களை பார்க்கக்கூடிய பார்வை, நடத்தக்கூடிய விதம் எல்லாமே வெவ்வேறாக இருக்கு. அப்போ இப்படிப்பட்ட சூழல்ல இந்த மாநகராட்சி தூய்மையான மாநகராட்சி உங்களால் எப்படி மாற்ற முடியும்? இன்றைக்கு சென்னை முழுக்க குப்பைகளால் நிரம்பி குப்பை காடுகளாக இருக்கு. அப்போ ஸ்டாலின் அவர்கள் வழக்கம் போல வடையை சுட்டிருக்கிறாரு மேடையில் நின்று. ஒருபோதும் அவர் தூய்மை பணியாளர்களுக்கு ஆதரவாக எந்த ஒரு செயலையும் இதுவரைக்கும் செய்யவில்லை என்பதுதான் மதி உண்மை. ஓகே. இதுக்கு முன்னாடி நிறைய விஷயம் நடந்திருக்கு. ஆனா இப்போ அவர் பேசும்பொழுது எப்படி இருக்கு அப்படின்னா, எதுக்கு திடீர்னு சப்போர்ட் பண்ணி பேசணும் அப்படின்ற மாதிரி தான் இருந்துட்டு இருக்கு. ஸோ இதுக்கப்புறம் இது இல்லாம பீகார் எலெக்ஷன் நடந்துச்சுல்ல, அதோடைய முடிவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா முடிஞ்சிருச்சு, எல்லாமே நடந்துருச்சு. பீகார் எலெக்ஷன் வந்து அதோடைய வெற்றி வந்து யாருமே எதிர்பார்க்காத வெற்றி. ஏன் மோடி அமித்ஷாவே எதிர்பார்க்காத வெற்றி அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து அவங்க வந்து 122 இடங்கள் அந்த லெவலில் தான் ஜெயிச்சாங்க. என்டிஏ கூட்டணி 2020 நினைக்கிறேன். ஆனா இப்போ அவங்க ஜெயிச்சிருக்கிறது கிட்டத்தட்ட 200 வந்து கிராஸ் பண்ணிட்டாங்க. இந்த என்டிஏ கூட்டணி 200 கிராஸ் பண்ணது அமித்ஷா அவர்களே ஷாக்கிங்கா இருக்கும். நாம தான் ஜெயிச்சிருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாம எல்லாரும் என்ன பண்றாங்கனாக்க, அமித்ஷா வந்து அரசியல் ராஜதந்திரி என்றதை நிரூபிச்சிட்டாரு, மோடி வந்து அவருடைய வலுவான ஒரு வலிமையை காட்டிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் இதற்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய ஒரு உழைப்பு இருக்கு, மனித உழைப்பு. அது என்னன்னாக்க ஆர்எஸ்எஸ். கிட்டத்தட்ட இந்த பீகார் எலெக்ஷன்ல மட்டும் 1 லட்சம் ஆர்எஸ்எஸ் நபர்கள் தன்னார்வலர்களாக பீகாருக்குள்ள போயிட்டு வேலை செஞ்சிருக்காங்க. பூத் லெவல்ல வேலை செஞ்சிருக்காங்க.
அவர்கள் தான் இந்த வெற்றிக்கு காரணம். இது வந்து மறுக்க முடியாத உண்மை. மோடி அமித்ஷா வந்து மேல இருந்து வியூகம் வகுப்பாங்க, கூட்டணி யார் யார் கூட அமைக்கணும்னு கட்சிகளோட தான் பேசுவாங்க. ஆனா களத்துல இறங்கி வேலை செய்யறது யாருன்னா இந்த 1,00,000 RSS நபர்கள் தான் பீகார்ல இறங்கி வேலை பார்த்தது. அதனுடைய பிரதிபலன் தான் இதனுடைய வெற்றி. இந்த வெற்றி, இந்த பீகார் எலெக்ஷனுடைய வெற்றி பல பேருக்கு பீதியை கிளப்பியிருக்கு, பல பேருக்கு நல்ல வாய்ப்பை கொடுத்துருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதுல பீதியை கிளப்பியிருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா காங்கிரஸுக்கு. காங்கிரஸ் கிட்டத்தட்ட 61 இடங்கள் நின்று அவங்க வெற்றி பெற்றதுன்னு பார்த்தா வெறும் 6 இடம் தான். அங்க லல்லு பிரசாத் யாதவ் அவருடைய மகன் இருக்கார் இல்லைங்களா, முதல் மகன் பார்த்தீங்கன்னாக்கா அவர் வந்து நூலேழையில வெற்றி பெறாரு. இரண்டாவது மகன் அவர் சுத்தமா வாஷ் அவுட், 3வது இடத்துக்கே போயிட்டார், தோல்வி அடைஞ்சிட்டாரு. அப்போ அந்த லல்லு பிரசாத் யாதவ் அவருடைய குடும்பத்திற்கு மிகப்பெரிய அடி. அதாவது யாதவ சமூக வாக்கு வங்கியை மட்டும் வச்சுக்கிட்டு நீங்க அரசியல் பண்ண முடியாது என்பதை நிரூபிச்சு காட்டிட்டாங்க. அது மட்டும் இல்லாம இந்த பக்கம் என்டிஏ கூட்டணி இவங்க எப்படி இந்த கேஸ்ட் பேஸ்டு எப்படி ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க ஒவ்வொரு தொகுதியிலையுமே அங்க எந்த சமூகம் வலுவான சமூகம் அந்த வேட்பாளரை அங்கே நிறுத்துறது, கொஞ்சம் பிசுகி கூட மாத்துறதே கிடையாது. அந்த மாதிரி ஒவ்வொரு சமூகத்தையும் பிரதிநிதித்துவப்படுத்தும் மாதிரி எல்லா சமூகத்தையும் உள்ளடக்கி ஒரு கூட்டணியை அவங்க கொண்டு வந்து வச்சாங்க. அது வச்சது மட்டும் அல்லாமல் ஒவ்வொரு தொகுதியிலுமே ஒரு வார் ரூம். இப்போ நம்ம வார் ரூம்னு சொல்லிட்டு சென்னை, நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா சென்னையில் ஒரு இடத்துல இருக்கும் வார் ரூம், அங்கே இருந்துட்டு எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ஆனால் அமித்ஷாவோடைய அந்த அந்த ஸ்ட்ராட்டஜியை சுத்தமாக ஃபுல்லாக மாற்றிட்டாங்க. ஒவ்வொரு தொகுதியிலுமே ஒரு வார் ரூம் போட்டு தொடர்ச்சியான பிரச்சாரங்கள், அது பொய் பிரச்சாரமோ உண்மை பிரச்சாரமோ, தொடர்ச்சியான பிரச்சாரங்களை பாஜக RSS எடுத்ததன் மூலமாக தான் இந்த வெற்றி வந்து அவர்களுக்கு கிடைச்சிருக்கு. இந்த ஸ்ட்ராட்டஜியை அவங்க வந்து அந்தந்த இடத்துல ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அப்போ சமூகங்கள் ரீதியாக ஒருங்கிணைச்சிட்டாங்க, ஒரு நல்ல கூட்டணியை அமைச்சிட்டாங்க, வலுவான கூட்டணியை அமைச்சாங்க. அடுத்து ஒவ்வொரு தொகுதியிலுமே வலுவான பூத் லெவல் வரைக்கும் பிரச்சாரத்தை மேற்கொண்டாங்க. இந்த 3 விஷயம் தான் அவர்களை வெற்றி பெற வச்சது அப்படின்னு சொல்லலாம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா காங்கிரஸ் அதனுடைய கூட்டணிகளில் பார்த்தீங்கன்னாக்கா கூட்டணிக்குள்ளே ஏகப்பட்ட முரண்பாடுகள், சரியான வேட்பாளர்களை போடாதது, பிரச்சாரத்துக்கு உள்ள ஆளை இறக்காதது. ராகுல் காந்தி மட்டுமே கிட்டத்தட்ட 25 மாவட்டங்களுக்கு பயணம் பண்ணியிருக்காரு. அந்த பீகாரில் 25 மாவட்டங்கள் 1500 கிலோமீட்டர் பயணம் பண்ணியிருக்காரு. பயணம் பண்ணி கூட வெறும் 6 தொகுதியில் தான் ஜெயிச்சிருக்காங்க. 61 வாங்கி 6 தொகுதியில் வெற்றி பெற்றிருக்காங்க. அப்போ அந்த மக்கள் இவர்களை ஏற்றுக்கொள்ள முன்வரவில்லை. இவருடைய தேர்தல் அறிக்கையின் மீது இவர்களுக்கு நம்பிக்கை இல்லை அந்த மக்கள் மீது. அப்போ அந்த இடத்துல தோல்வி பண்ணிட்டாங்க. இங்கிருந்து நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கூட அவர் போய் அங்கே போய் பிரச்சாரம் பண்ணார். அவர் பிரச்சாரம் பண்ண அந்த தொகுதியில் தான் படுதோல்வியை சந்தித்திருக்கிறது காங்கிரஸ். அவர் பிரச்சாரம் பண்ண இதுல வந்து வெற்றி தானே அடைஞ்சிருக்கும். ஏன் எப்படியாச்சும் தமிழ்நாட்டிலேயே அவன் பேச்சை அவனும் கேட்க மாட்டான், எதுக்கு அங்க போய் இந்த பேச்சை கேட்போம். அப்போ இதுவும் தோல்வி அடைஞ்சிருச்சு. இப்போ அதனுடைய எதிரொலி இங்க தமிழ்நாட்டில் எதிரொலிக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க மிகப்பெரிய ஒரு பூகம்பத்தை தமிழ்நாடு அரசியலில் கிளப்பியிருக்குன்னு தான் சொல்லுவோம். அது யாருக்குனாக்க காங்கிரஸுக்கு, திமுக கூட்டணியில. இப்போ காங்கிரஸுக்கு வந்து திமுக கூட்டணியில ஒருவேளை பீகார்ல இவங்க ஜெயிச்சிருந்தாங்கனாக்க காங்கிரஸ்காரங்க என்ன பண்ணுவாங்க, திமுகவில் எங்களுக்கு 10 தொகுதி சேர்த்து தாங்க, போன தடவை 20 தந்தீங்களா 30 தாங்க, இல்லை 25 தாங்க அப்படின்னு கேட்க முடியும். ஏன்னா எங்களுடைய செல்வாக்கு வளர்ந்துட்டு வருது. நாங்கள் பாருங்க பக்கத்து மாநிலத்தில் நாங்கள் ஆட்சியை பிடிச்சிட்டோம். அப்போ எங்கள்கிட்ட அவங்க இப்போ எம்எல்ஏக்கள் மூலமாக நீங்கள் எம்எல்ஏக்கள் அந்த மாநிலத்துடைய ஆட்சி மட்டும் மாறாது. எம்எல்ஏக்கள் தான் யாரை தேர்ந்தெடுக்கிறாங்கனாக்க மாநில சபை உறுப்பினர்களையும் அவங்க தான் தேர்ந்தெடுக்கிறாங்க. அப்போ மாநிலங்களவை உறுப்பினரும் தேர்ந்தெடுக்கக்கூடிய அதிகாரம் எம்எல்ஏக்களுக்கு இருப்பதால நாங்கள் ஆட்சியை பிடிச்சிட்டோம், மாநிலங்களவையிலையும் எங்களுக்கு அங்கீகாரம்னு சொல்லிட்டு தேசிய அரசியலும் நாங்கள் வந்து அங்கீகாரம் பெறுவோம் அப்படின்னு பேசி தான் இங்கே சீட்டை வந்து அதிகம் வாங்குவாங்க. இப்போ இந்த தோல்வியின் மூலமாக இவரால் எதுவுமே பேச முடியாது. இப்போ இதே மாதிரி பிஜேபி வந்து அதிமுக கேட்பாங்களா? கண்டிப்பாக கேட்பாங்க. பிஜேபியோட பிளானே அதுதான். இப்போ காங்கிரஸ் இப்போ இங்கே திமுக கூட்டணியில் என்ன சொல்கிறாங்கனாக்க, நீங்கள் அங்கே தோன்றுட்டீங்க, அப்போது இந்த திமுகவுடைய 2ஆம் கட்ட தலைவர்கள்லாம் ஸ்டாலின் கிட்ட என்ன சொல்கிறாங்கனாக்க, அங்கே தோத்துட்டாங்க, அவங்க செல்வாக்கு வந்து சுத்தமாக குறைஞ்சிக்கிட்டு வருது, அவங்களுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா தொகுதியை கொடுத்து அதுலேயும் நம்ம தோக்கிறதுக்கு நாமளே நிற்கலாம், அவங்களுக்கு தொகுதியை குறைச்சி கொடுத்துருங்க, கிட்டத்தட்ட 10லிருந்து 15 கொடுக்கலாம் அப்படின்ற லெவலில் இவங்க இருக்காங்க. காங்கிரஸ் வேற என்ன பேச முடியும், ஜெயிச்சிருந்தா அடிச்சு பேசலாம் இன்னும் ஒரு 10 தாங்கையான்னு. ஆனால் எதுவுமே பேச முடியாத இடத்துல இன்றைக்கு காங்கிரஸ் இருக்கு. அப்போ இப்படிப்பட்ட சூழலில் காங்கிரஸுக்கு நிச்சயமாக போன தடவை கொடுத்த சீட்டுகளை விட அந்த சீட்டு கொடுப்பாங்க, அல்லனா அது குறைவான சீட்டு தானே தவிர அதற்கு மேலே ஒத்த சீட்டு கொடுக்க மாட்டாங்க. அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்க பாஜக வந்து இங்கே பாருங்க, நாங்கள் பக்கத்து ஸ்டேட்லையும் வின் பண்ணிட்டோம், எங்களுடைய ஓட் பேங்க் எகிரி இருக்கு, எங்ககிட்ட மத்திய அரசு எங்களுடைய கைகளில் தேர்தல் ஆணையம் இருக்கிறது, அமலாக்கத்துறை இருக்கிறது, எல்லா சட்டமும் எங்கள்கிட்ட இருக்கு, RSS ஊழியர்களும் உள்ளே இறங்கி வேலை செய்வாங்க. இதையெல்லாம் காரணம் காட்டி எடப்பாடி பழனிசாமிகிட்ட எங்களுக்கு இன்னும் 10 சீட்டு சேர்த்து தாங்க அப்படின்னு கேட்பதற்கான வாய்ப்பும் இருக்கு. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன முடிவு எடுப்பாங்கன்னு அவருக்கு தான் தெரியும். அது அதிமுக 2ஆம் கட்ட தலைவர்கள்ட்ட பேசி தான் அவங்க முடிவு எடுப்பாங்க. ஆனால் அங்கே என்ன அவங்க ஸ்ட்ராட்டஜியை பிஜேபி மெயினாக இன்னொன்று ஃபாலோ பண்ணதுனாக்க, நிதிஷ்குமாரை அவங்க முதல்வர் வேட்பாளராக நிறுத்துறது. முன்னாடியே சொல்லிட்டாங்க, இவர் தான் முதல்வர் வேட்பாளர், இங்கே மாநிலத்தில் இவர் முதல்வர் வேட்பாளர், மத்தியில் மோடி, இது அவங்களுடைய பிரச்சாரம். அதே பிரச்சாரத்தை இங்கேயும் கொண்டு வருவாங்க என்பது தான் கொஞ்சம் கூட சந்தேகம் கிடையாது.
இங்க மாநிலத்துல எடப்பாடி பழனிசாமி, மத்தியில மோடி. இதை சொல்லி தான் இங்கேயும் பிரச்சாரத்தை மேற்கொள்ள போறாங்க. அப்போ இதையெல்லாம் கன்ஃபார்ம் பண்றதுக்காக, அதாவது நீங்க தான் முதலமைச்சர் வேட்பாளர் சொல்லியே நாங்க பிரச்சாரம் பண்றோம், அப்போ எங்களுக்கு கூடுதல் சீட் தாங்கன்னு கேட்டு வாங்குறதுக்கு பிஜேபி தயாராகிறது. போன மக்களவை தேர்தலிலேயே மற்ற கட்சிகளை எல்லாம் தங்களுடைய கூட்டணியில் நிற்க வச்சு அவர்களையும் தங்களுடைய தாமரை சின்னத்திலேயே போட்டியிட வச்சு ஒரு கூடுதல் ஓட் பேங்க் பெற்றாங்களே, அதை காட்டுறாங்க. இப்போ அந்த நாங்கள் பார்த்தீங்களா 20% வாங்கிட்டோம், போன எலெக்ஷனில் 19% வாங்கிட்டோம். அதாவது இப்போ பாரிவேந்தர், அப்புறம் வந்து ஜான் பாண்டியன், இந்த அப்புறம் சண்முகம், வேலூரில் இருக்கிற சண்முகம், அப்புறம் தேவநாதன் யாதவ், இது போன்ற குட்டி குட்டி கட்சி தலைவர்கள்லாம் இருக்காங்களே, அவங்க எல்லாரையுமே தாமரை சின்னத்திலே போட்டியிட வச்சாங்க. ஏன்னா அவங்களுக்குன்னு தனித்தனியான சமுதாய வாக்குகள்னு இருக்கு. அப்போ அந்த வாக்குகளும் பாஜகவினுடைய கணக்கிலேயே ஏறிடுச்சு. இப்போ அதை வச்சுட்டு தான் சீட் பேரத்தை வந்து அதிமுக கிட்ட அவங்க பேச ஆரம்பிப்பாங்க. 20% நாங்கள் வாங்கிட்டோம், எங்களுக்கு இவ்வளவு சீட்டு தாங்கன்னு கூடுதல் சீட்டுகளை கேட்டு பெறுவதற்கு நிச்சயமாக பாஜக வந்து முயலும். அப்போ தமிழக அரசியலில் பார்த்தீங்கன்னாக்க அந்த பீகார் தேர்தலுடைய முடிவுகள் எப்படி எதிரொலிக்குது பாருங்க. இந்த பக்கம் காங்கிரஸ் வந்து கூடுதல் சீட்டுகளை கேட்டு பெற முடியாத ஒரு சூழல். கூடுதலாக கேட்டாங்க திமுக என்ன சொல்லுவோம், நீ தான் தோத்துட்ட, உன் செல்வாக்கு குறைஞ்சி வருது, இவ்வளோதான் உன் கெப்பாசிட்டி அப்படின்னு இவங்க சொல்லுவாங்க. இந்த பக்கம் பாஜக வெற்றி பெறுவதன் மூலமாக நாங்கள் பக்கத்து மாநிலத்தில் ஆட்சி அமைச்சிட்டோம், எங்களுடைய செல்வாக்கு அதிகரிச்சிருக்கு, அப்போ கூடுதல் சீட்டு தாங்கன்னு இவங்க கேட்பாங்க. அப்போ பீகார் தேர்தலுடைய எலெக்ஷன் முடிவுகள் எப்படி எதிரொலிக்குது பாருங்க, இப்படிதான் வரும். ஓகே, இதுல வந்து இப்போ பிரசாந்த் கிஷோர் வந்து ஒரு சீட் கூட இது பண்ணல அப்படின்னும் பொழுது நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணிருப்பாங்கல்ல அதுல. இல்ல அதுதான், இப்போ பிரசாந்த் கிஷோர் வந்து நான் மிகப்பெரிய தேர்தல் வியூக வகுப்பாளர், மோடிக்கே நான் வேலை செஞ்சிருக்கேன், அமெரிக்காவில் போயிட்டு கற்றுக்கிட்டு வந்தேன், பல ஸ்டேட்களில் வந்து நாங்கள் ஆட்சி அமைக்க உதவி இருக்கோம். பிரசாந்த் கிஷோர் எப்பவுமே ஜெயிக்கிறவங்க மேலே பந்தயம் கட்டக்கூடிய ஆள். ஒரு கட்சி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குனாக்க அதில் இணைந்து பணியாற்றி அவங்கள ஜெயிக்க வச்சுட்டு கேட்டால் நான் ஜெயிக்க வச்சேன்னு சொல்லிக்குவார். அப்போ அதே மாதிரி தான் விஜய்க்கு வந்தார். ஆனால் விஜய் இருந்து இப்போ பின்வாங்கிட்டார். ஏன்னா விஜய் ஜெயிக்க வைக்க முடியாதுன்னு அவருக்கு தெரியும். ஒருவேளை கூட்டணி அமைஞ்சா அவர் ஒர்க் பண்ணுறது ரெடியாக இருப்பார், போயிட்டார். இப்போ பிரசாந்த் கிஷோர் என்ன பண்ணுறாரு, நான் யாரையா இருந்தாலும் வெற்றி பெற வச்சிருவேன் அப்படின்ற ஆளாக இருந்தால் நீ வெற்றி பெற்றிருக்கணும்ல. ஒன்னால ஒரு தொகுதியில் கூட ஏன் ஜெயிக்க முடியல? மக்கள் வந்து அரசியல்வாதிகளை தான் விரும்புவாங்க. அரசியலை பொறுத்த வரைக்கும் அரசியல்வாதிகளை தான் விரும்புவாங்க. நீ திடீர்னு வந்துட்டு நான் மற்றவனெல்லாம் முதலமைச்சர் ஆகிறது, நானே முதலமைச்சர் ஆகணும்னு சொல்லிட்டு நீ வியூக வகுப்பாளராக உள்ளே வரும்போது, அப்போ இத்தனை வருஷம் மக்களோடு மக்களாக நின்று களத்தில் இறங்கி பணியாற்றுறவனுக்கு உரிய மரியாதைன்னு ஒன்று இருக்குல்ல. அப்போ அந்த மக்கள் என்ன யோசிப்பாங்கனாக்க, இவ்வளவு நாள் நான் கஷ்டப்படும் போது என் கூட தோளோடு தோள் நின்னது யார்? அப்போ அவனுக்கு தான் என்னுடைய வாக்கே தவிர திடுதிப்புன்னு வந்தவங்களும் நாங்கள் போட்டிட மாட்டோன்றதை மீண்டும் ஒரு முறை பீகார் மக்களும் தெரிவிச்சிருக்காங்க. அது ஆல் இண்டியா ஃபுல்லாக அந்த ஃபார்முலா அப்ளை ஆகும். விஜய்க்கும் அது பொருந்தும். திடுதிப்புன்னு இவ்வளவு நாள் நீங்கள் சினிமா வந்து திடுதிப்புன்னு அரசியல் வந்தோடனே உடனே எனக்கு முதலமைச்சர் சீட்டு தாங்க அப்படின்னு கேட்டால் எவனும் சொல்லிட முடியாது, எவனும் கொடுத்துட முடியாது. இதே பிரசாந்த் கிஷோர் விஜய்க்கு அவர் சார்பில் ஒரு நிறுவனத்துக்கு காசு கொடுத்து அவர் எடுத்த அந்த எக்ஸிட் போல்ல என்ன வந்திருக்குனாக்க கிட்டத்தட்ட 15% 20% ஓட் பேங்க் விஜய்க்கு கிடைக்கும் அப்படின்னு அவர் சொல்லிட்டு போயிட்டாரு. அதே பிரசாந்த் கிஷோர் அதே சேனலுக்கு பணத்தை கொடுத்து அவருடைய ஜன்சுராஜ் கட்சி இருக்குல்ல, அந்த கட்சியும் 10% 15% ஓட் பேங்க் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கருத்து கணிப்பு வெளியிட்டாங்க. இன்னைக்கு என்னாச்சு, 3% சுருங்கி போச்சு. அப்போ இந்த ஊடக வியூக வகுப்பாளர்கள், தேர்தல் வியூக வகுப்பாளர்கள் இவங்கெல்லாம் வெளியில காட்டுறாங்கல்ல ஒரு பிம்பம், நான் யாருனாலும் ஆட்சிக்கு அமைச்சிருவேன், அந்த பிம்பம் இன்னைக்கு நொறுங்கி போயிருக்கு. இனிமே அவரால் பிசினஸ் பண்ண முடியாது அரசியல், அது தெளிவாச்சு. எல்லா பொலிட்டிஷியனையும் வந்து ஒதுக்கிடுவாங்க, இவ்வளவுதான் வேல்யூன்னு. அப்போ அந்த தேர்தல் வியூக வகுப்புறதுக்காக ஒரு நிறுவனத்தை ஆரம்பிச்சு அதுக்கு 200 கோடி 300 கோடி அரசியல் கட்சிகள் கொடுக்கறத இனிமே நிறுத்திக்குவாங்க. அப்போ இந்த ஒரு வேலையை பிரசாந்த் கிஷோர் வந்து பார்த்து விட்டாரு. அப்போ இவன் மற்றவங்களாம் ஜெயிக்க வைக்கிறான், இவனாலே ஜெயிக்க வைக்க முடியலையே, அப்போ இவனுடைய செல்வாக்கு என்ன, அவ்வளவுதான். அப்போ இப்படி பல விஷயங்கள் பிரசாந்த் கிஷோர் மூலமாக அரசியல் கட்சிகளுக்கும் சில நன்மைகள் வந்திருக்குது. மக்கள் வந்து தெளிவான ஒரு தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. திடுதிப்புன்னு வந்தாலும் நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம், நீ எவனா இருந்தாலும் நீ எவனாலும் மோடியை கூட நீ ஆட்சியில் அமர்த்திட்டு வா, ஆனால் நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம், என் கூட உழைக்கிறியா, என் கூட குரல் கொடுக்குறியா, உனக்கு நாங்கள் வாக்களிக்கிறோம். இப்போ அதே மனநிலை தமிழ்நாடு மக்கள் மத்தியிலும் வந்துடும். இப்போ விஜய் கிட்ட வந்து என்ன எதிர்பார்ப்பாங்கனாக்க, இன்னைக்கு வரைக்கும் விஜய் அவர்களுடைய அறிக்கைகள் ஃபுல்லாக இணையதளங்கள் வாயிலாக மட்டும்தான் வந்துருக்கு. அப்போது இங்கே இருக்கக்கூடிய மக்கள் என்னன்னாங்க, நான் கஷ்டப்படும் போது எனக்கு ஒரு சாலை மறியலுக்கோ அல்லது உண்ணாவிரத போராட்டத்துக்கோ நீ வந்து நிற்கல, எனக்கு ஒரு பிரச்சனை வரும்போது எனக்காக நீ அந்த போராட்டங்களையும் நடத்தலை, அப்புறம் நான் எனக்கு எதுக்கு ஓட்டு போடுவேன், சினிமாவில் நடிக்கிறியா, காசு கொடுத்து டிக்கெட் வாங்குறேன், கை தட்டுறேன், அதோடு தான். அப்போ அங்கே இருக்கக்கூடிய மக்களை விட முட்டாளான மக்கள் இங்கே தமிழ்நாட்டு மக்கள் இல்லை. பிரசாந்த் கிஷோருக்கு அளித்த தீர்ப்பு விஜய்க்கும் பொருந்தும். இப்போ விஜய் அவர் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, தேர்தல் ஆணையத்துல எங்களுக்கு வந்துட்டு இந்த அறிக்கை வரல, எங்களை வந்து எதுக்குமே இது பண்ண மாட்டாங்க, கூப்பிட மாட்டாங்க அப்படின்ற ஒரு இதை முன் வச்சிருக்காரு. இப்போ தேர்தல் ஆணையத்தின் சார்பில் அனைத்து கட்சி கூட்டம் அது மாதிரி வச்சாங்கன்னு வச்சுக்கங்களேன், தாவேக்காவை வந்து கூப்பிடணும், ஏன் எங்களை கூப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு தான் அறிக்கை விட்டுருக்காரு விஜய் அவர்கள். உன்னை ஏன் கூப்பிடணும், நீ பதிவு பண்ணிட்டாக்க உன்ன மாதிரி பதிவு பண்ண லெட்டர் பேட் கட்சி 1000 கணக்கில் இருக்கான், கிட்டத்தட்ட 1000 கணக்கில் இருக்கான், எதுக்கு கூப்பிடணும்? நீ எலெக்ஷன்லேயே இன்னும் போட்டியிடல, ஒரு அங்கீகாரம் கூட நீ இன்னும் வாங்கலை, அங்கீகாரம் வாங்கலாம் கூட ஒரு எலெக்ஷனாவது போட்டிட்டு இருக்கணும்ல, குறைஞ்சது ஒரு 5% வாக்கையாவது நீ காட்டணும்ல, பேப்பர் ரெக்கார்டாக காட்டணும்.
நீ வாயில வந்து ஆதவ அர்ஜுனா சொல்றான்னு சொல்லிட்டு எனக்கு 20% ஓட் பேங்க் இருக்குன்னு வாயில நீங்க சொன்னீங்கன்னாக்க அதை எலெக்ஷன் கமிஷன் ஏத்துக்காது. அப்ப எலெக்ஷன் கமிஷனுக்கு ஒரு 5% ஓட்டாவது காட்டணும், அல்லது 2-3 எலெக்ஷன்லயாவது நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணணும். அப்போ ஒரு தேர்தல்ல கூட நீங்க போட்டியிடல, கட்சி பதிவு பண்ணிருக்கீங்க அவ்வளவுதானே, வேற என்ன பண்ணிட்டீங்க? அந்த மாதிரி பதிவு பண்ண லெட்டர் பேட் கட்சிகள் கிட்டத்தட்ட 1000க்கு மேல இருக்கு. எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு பேச முடியுமா? அப்ப அந்த 1000தோட ஒன்று தான் விஜய் அவர்களுடைய கட்சியுமே தவிர அவருக்கு ஒன்றும் ஸ்பெஷலைஸ்டாக இப்போ பார்க்க முடியாது. அவர் எப்போ தன்னுடைய ஆளுமையை அவர் நிரூபிக்கிறாரோ, தன்னுடைய ஓட் பேங்கை என்னைக்கு நிரூபிக்கிறாரோ அன்னைக்கு தேர்தல் ஆணையம் வந்து கூப்பிடும். அப்போ ஒரு விஜயனுடைய அரசியல் இதுதான் நாங்கள் வந்து சின்ன பையன் அரசியல் சொல்றது. நீங்க யாரு கூட போய் முட்டி மோதணும்? திமுக கூட முட்டி மோதணும். இப்போ இதால 10 பைசா குறையுதுனாக்கா ஒரு சாதாரண மனுஷனே தெரியும், யோ நீ இன்னும் எலெக்ஷன்லேயே போட்டி இல்லை, எப்படி அவனை எலெக்ஷன் கமிஷன் கூப்பிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாதாரண மனிதனுக்கு தெரியும். அப்போ நீ யாரு கூட முட்டி மோதுற? எலெக்ஷன் கமிஷனை போய் முட்டி மோதுற. அவனா வந்து ஓட்டு போட போறான், மக்கள் ஓட்டு போட போறாங்க. அப்போ மக்களுக்கு ஆதரவாக யாருக்கிட்ட போய் முட்டி மோதணும்? அதிகார வர்க்கத்தில் போய் முட்டி மோதணும். திமுகவுக்கு எதிராக அவங்ககிட்ட போய் அறிக்கை கொடுக்கணும், அவனுக்கு எதிராக அறிக்கை கொடுக்கணும், அவனுக்கு எதிராக போராட்டம் பண்ணணும். இதை எதையுமே செய்யாம எலெக்ஷன் பக்கத்தில் போயிட்டு என்னை ஏன் கூப்பிட மாட்டேங்குது சின்ன பிள்ளை மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருந்தா, இதெல்லாம் சின்ன பசங்க அழுதுட்டு போய் கம்ப்ளைண்ட் பண்ற மாதிரி, என்ன அடிச்சுட்டான் கேளுங்க, என்னை கூப்பிட மாட்டான் பாருங்க, விளையாட்டுலேயே சேர்த்துக்க மாட்டாங்க அப்படின்னாக்க எப்படி சேர்த்துக்குவாங்க? முதல்ல நீ தகுதி வாய்ந்த பிளேயரா இருந்தால் தான் விளையாட்டுக்குள்ளேயே சேர்த்துக்குவாங்க. உன்னுடைய தகுதியை நீ நிரூபிக்கல, எந்த ஒரு பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டீஸும் இல்லாத போது உன்னை எப்படி அவங்க சேர்த்துக்குவாங்க? முதல்ல தமிழ்நாடு மக்களே உங்களை இன்னும் முழு நேர அரசியல்வாதியாக அடையாளம் படுத்தவும் இல்லை, அங்கீகாரமும் கொடுக்கல விஜய் அவர்களுக்கு. எத்தனை போராட்டங்களை களத்தில் இறங்கி பண்ணியிருக்காங்க. கடைசியாக அந்த லாக்அப் டெத்துக்கு எதிராக அஜித்குமார் இறந்தபோது கூப்பிட்டு வச்சு ஒரு போராட்டம் பண்ணாங்க. வேற என்ன போராட்டம்? மக்கள் போராட்டம் நடத்தினாரு? எதுவுமே கிடையாது. இன்னைக்கு வரைக்கும் எவ்வளவோ பிரச்சனைகள், இதே தூய்மை பணியாளர்கள் பிரச்சனை வந்துச்சு இல்லை, அது வரைக்கும் என்ன பண்ணீங்க? தாவேகா என்ன பண்ணுச்சு? தமிழ்நாடு முழுக்க மாவட்ட தலைநகரங்களில் ஒரே ஒரு போராட்டம் என்னைக்காவது நடத்திருக்காங்களா? கிடையாது. அப்போ எதுவுமே நடத்தாமல் கடைசி வரைக்கும் பனையூருக்குள்ளே இருந்துட்டு வெறும் அறிக்கைகள் மூலமாகவே நான் அரசியல் பண்ணிக்கோனா, அப்போ நீ பனையூருக்குள்ளே இருந்துக்கோ, உன் படத்தை பார்க்கறதோட நாங்கள் பார்த்துறோம், ஓட்டெலாம் எதிர்பார்க்க மக்களுக்கு சொல்லிடுவாங்கல்ல. அப்போ விஜய் அவர்கள் இன்றைக்கு தேர்தல் ஆணையத்திட்ட போயிட்டு சின்ன பிள்ளை மாதிரி கமெண்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் இவரை யாரை எதிர்த்து களமாடணுமோ அதை விட்டுட்டு அவருடைய அரசியலை திசை திருப்பிக்கிட்டு இருக்காரு. இப்போ இது மட்டும் இல்லாம இப்ப கேஎன் நேருடைய போஸ்டர்ல சாணி அடிச்சு அதை கிழிச்சு இந்த மாதிரியான வேலை நடந்திருக்கு. ஒரு சின்ன திருத்தம், கேஎன் நேருவை வரவேற்று திருச்சி சிறுகனூர்ல ஒரு பேனர் வைக்கிறாங்க. யார் வைக்கிறாங்கன்னாக்க விசிகா கட்சி சார்பில் வைக்கிறாங்க. அதுல திருமாவுடைய புகைப்படமும் இருக்கு, இந்தாண்ட கேஎன் நேரு புகைப்படமும் இருக்கு, அருண் நேருவே வருக வருகன்னு போட்டிருக்காங்க. அதுல திருமாவனுடைய புகைப்படத்தை கிழிச்சிட்டு கேஎன் நேருவோட போட்டோல இப்படி பண்ணிருக்காங்க. ஆஹா, சாணியும் திருமாவுக்கு தான் அடிச்சிருக்காங்க. சாணியும் திருமாவுக்கு தான், கிழிச்சது திருமா போட்டோவை தான், சாணி அடிச்சது திருமா போட்டோவை தான். இந்த பக்கம் கேஎன் நேரு போட்டோவை எதுவும் பண்ணல. அப்ப அதை யார் பார்த்தா? திமுக ஊப்பிகள் தான். அதை பார்த்தது திமுக காரங்க தான் பார்த்தாங்க. அப்போ இவனுங்க தான் சொல்லிக்கிறானுங்க, நாங்க வந்து சமூக நீதி இயக்கம், நாங்க வந்து சமூக நீதியை பாதுகாக்கக்கூடிய இயக்கம், சாதிய ஒழிப்புக்காக நாங்க போராடுறோம், நாங்க வந்து சமத்துவத்தை பேசுறோம் சொல்லக்கூடிய ஆட்கள் யாருனாக்க திமுக காரங்க தான். ஆனா அந்த திமுக காரங்கிட்ட துளி அளவும் சமத்துவம் என்பது கிடையாது. அவனுக்கு வெறும் பேப்பர்ல தான் எழுதி வச்சிருப்பானுங்க சமத்துவமே தவிர. ஆனா ரியல்ல எத்தனை மாவட்ட செயலாளர் அவங்க இருக்காங்க? 6-7 என்னமோ மாவட்ட செயலாளர்கள் தான். கிட்டத்தட்ட 78 மாவட்ட செயலாளர்கள் 13-12 பேர் தான் இருக்கிறாங்க பட்டியலின சமூகத்தை சேர்ந்த மாவட்ட செயலாளர்கள். இதே திரும்ப அவர்கள் எம்ஆர்கே பன்னீர்செல்வத்தை பார்க்க போகும்போது பிளாஸ்டிக் சேர் தான் ஒதுக்குறாங்க. இந்த பக்கம் உதயநிதியும் மு.க. ஸ்டாலினையும் பார்க்கும்போது அவருக்கு இடையில ஒரு சேர் கேப் போட்டு தான் வைக்கிறாங்க. இதே சம்பவங்கள் மற்ற சமூகத்தை சார்ந்த தலைவர்களுக்கு திமுகவினர் காட்டுவது கிடையாது. ஆனால் அதிமுகவில் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் தன்னுடைய பக்கத்து இருக்கையில திரும்ப அவர்களை உட்கார வைத்து அவருடைய கரங்களை பற்றி மேலே தூக்கி பிடிச்சி பேசினாங்க. அப்போ சமத்துவம் வந்து போலியான ஒரு வேஷத்தை திமுகவினர் இன்றைய வரைக்கும் போட்டுட்டு இருக்காங்க. ஆனால் அப்பட்டமான ஒரு சாதி வெறி பிடித்த கட்சி எதுனா அது திமுக மட்டும்தான். அப்போ அதிமுக சார்பில் பார்த்தீங்கன்னா அதிமுகவில் அவங்க கொள்கையே என்னன்னாக்க ஒன்றே குலம் ஒருவனே தேவன்ற மாதிரி அவங்க வந்து சமூகம் சார்ந்த வேட்பாளர் நிறுத்துவாங்க. ஆனால் ஒருபோதும் அந்த சாதிய பிரச்சனைகளை கட்சிக்குள்ள கொண்டு வர மாட்டாங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா அதிமுக எவ்வளோ பெட்டர் திமுகவுக்கு வந்து பார்க்கும்போது. அப்போ திருமா அவர்களுக்கு தொடர்ச்சியாக அந்த திமுக கூட்டணியிலும் சரி, இரண்டாம் கட்ட தலைவர்கள் மத்தியிலும் சரி தொடர்ச்சியாக அவமானப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. விசிகாவினரும் அவமானப்படுத்தப்பட்டுக்கிட்டே இருக்காங்க. ஆனால் இருந்தாலும் அவர்கள் அந்த கூட்டணி தொடர்றாங்க. அதுக்கு அவங்க கொடுக்கக்கூடிய டெஃபினேஷன் என்னன்னாக்கா, நாங்கள் மதவாத சக்திக்கு எதிராக நிற்கிறோம். மதவாத சக்திக்கு எதிராக உன் மானத்தை வித்துட்டு இருக்கணுமா? நீ மதவாத சக்திக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய கூட்டணிக்கு போக தேவையில்ல, நீ உடச்சிக்கிட்டு வெளியில வந்து நின்று பாரு, இல்லை நான் போயிடுவேன்னா சொல்லியாவது பாரு, நீ வெளில கூட வரதில்ல. இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு நான் கிளம்பி போயிடுவேன், நீ பொதுவெளியில் ஒரு பேட்டி கூட என்ன வேலை பாரு, ஒரு பொதுவெளியில் ஒரு பேட்டியாவது கொடுத்து பாருங்க. அப்போ அவங்களுக்கு கொஞ்சம் நடக்கிறோம், ஓ பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நீங்க வாயை மூடிக்கிட்டு அப்படியே இருந்தீங்கன்னா அவங்க குனிய கொட்டிக்கிட்டே தான் இருப்பாங்க. அப்போ திமுகவினர் மத்தியில் வந்து இந்த சமத்துவம், சகோதரத்துவம் இதெல்லாம் வெறும் எதுவுமே கிடையாது. எல்லாம் மண்ணு, எல்லாம் வெளியில வார்த்தைகள் ஜாலமாக தான் இருக்குமே தவிர ரியல் லைஃப்ல அவங்க ஒருபோதும் அப்ளை பண்றது கிடையாது. அப்போ தொடர்ச்சியாக விசிகாவினருக்கு அங்க அவமரியாதை நேர்ந்துகிட்டே இருக்கு. உங்க நேரத்தை செலவழிச்சு இவ்வளவு விஷயம் பேசினதுக்கு நன்றி. நன்றி மதி.